60 வயதிலும் 20 வயது போல எந்த நோயும் இல்லாம நல்ல இளமையோட இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு ஒரு சிம்பிளான காயகல்பம் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். இதை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றுமே நல்ல வலுப்பெற ஆரம்பிக்கும், நல்ல சீரடைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய முகத்துல தோல் சுருக்கம்ன்றதே வரவே வராது. கண் பார்வை திறனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி ரத்தத்தை நல்ல சுத்தமடைய செய்யும். மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீக்கும். வயிறு வாயு இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர் கூட பயன்படுத்திக்கலாம். இதுல 50 ml சுத்தமான தேன் சேர்த்துக்கலாம். தேன் மேக்சிமம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்க ட்ரை பண்ணுங்க. சுத்தமான தேனை பார்த்து வாங்குங்க. ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சக்கரைப்பாகு தான் அதில் கலந்துருக்கு. இப்போ இதில் 50 ml தேனுக்கு 10 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். 2 பொருளுமே சாதாரணமாக எல்லார் வீடுகளிலுமே இருக்கக்கூடியது தான். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். உடனே இதை சாப்பிடணும்னு கிடையாது. இதை மினிமம் 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வீட்டிலே, வெயில்ல அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. வீட்டிலே ஒரு ஓரத்தில் எங்கேயாவது வச்சிடலாம். 3 வாரம் இதை அப்படியே எடுக்கவே எடுக்காதீங்க. 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் அப்படியே எடுக்கவே எடுக்காதீங்க. அப்படியே இருக்கட்டும். அந்த தேனில் அந்த மிளகு நல்லா அப்படியே ஊறி வரணும், நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு ஊறுதோ உங்களுக்கு அருமையான காயகல்பம் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு 3 வாரம் கழிச்சு பார்க்கலாம். தேனில் அந்த மிளகு நல்லா ஊறி இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல ஒரு 1/2 ஸ்பூன் தேனோட ஒரு 2லேருந்து 3 மிளகு அப்படியே எடுத்துட்டு வாயில் அந்த தேனு மிளகு அப்படியே சேர்ந்த மாதிரி அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடிச்சு அப்படியே விழுங்கணும். லைட்டாக அந்த சலைவாவோட அப்படியே விழுங்கணும். டக்குன்னு அப்படியே மிளகு கடிச்சிட்டு அப்படியே தேனோட சேர்த்து விழுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மெதுவாக அந்த தொண்டையில், அந்த தொண்டைக்குழியில் அந்த காரம் அது எல்லாமே இறங்கணும். அந்த தேனில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதே மாதிரி மிளகை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது, தேனில் ஊறின மிளகு எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்கிறாங்களே, அது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சீரடைய ஆரம்பிக்கும். ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை கம்ப்ளீட்டாக நீக்கிடும். ரத்தம் நல்லா சுத்தமடைய ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வாயு தொந்தரவு, அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாதம், பித்தம், கவம் 3மே சம நிலைமையில இருக்கும். முகத்துல தோல் சுருக்கங்கள் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தா கூட அந்த வெள்ளை முடியை கூட கருமை நிறமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த காயகல்பத்துக்கு உண்டு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அதிகமா பயன்படுத்திட்டு வந்தது இது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க. இதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சாயந்தர வேலைகளில் ஒரு 5 மணி 6 மணி போல கூட இதை சாப்பிடலாம். அதே மாதிரி ரொம்ப நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூனோட ஒரு 3 மிளகு 2 மிளகு சேர்த்து கடிச்சு மென்று சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. எவ்வளோ நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் சாப்பிடலாம். இது நீங்கள் தீரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேன் பாட்டிலில் மிளகு சேர்த்து ஊற வச்சுட்டு வந்துடுங்க. அதேமாதிரி 3 வாரம் கழிச்சு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.